ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்னால் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், குடமிளகாய், எக்கு இது மாதிரி வச்சு தான் நம்ம பண்ணுவோம். பட் இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேறு காயை வச்சு பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ்க்கு டக்குன்னு நம்ம 5 நிமிஷத்தில் குயிக்காக ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் எந்தளவு வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 50% ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனோடனே இதில் 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். எப்போதும் இந்த புடலங்காயில் கூட்டு பொரியல் தான் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப மொத்தமாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு சில புடலங்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணுறப்போ தண்ணி வந்து அதிகமாக விடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ளேமை வந்து ஹையாக வச்சுக்கணும். ஒரு சில புடலங்காய் வந்து நார்மலாக குக் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ காய் வந்து ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றிட்டு அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியான அளவு தான் செய்கிறேன், அதனால் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். எந்த விதமான சாஸும் நான் வந்து யூஸ் பண்ணல. இந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு நான் வந்து வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.